ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட், ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் மேக்ஸிமம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3 பேங்க் அக்கௌண்ட், 4, 5, 6 அந்த மாதிரி வந்து நிறைய பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுடைய டேக்ஸ் அமௌண்ட்டை நம்ம எப்படி வந்து கரெக்டாக கண்காணிச்சிக்கிறது? ஸோ நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா சேலரிலேயே வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட்டை நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு தான் அங்கே டேக்ஸ் பிடிச்சிட்டாங்களே, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் எப்படி வேணா பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். பெருசாக ஸ்லைடோ இல்லை ஒரு ஒரு பிபிடி அனிமேஷனோ அந்த மாதிரிலாம் போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் வந்து சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸலில் புரியுற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நான் சொல்ல போய் அந்த வாய்ஸ் மட்டும் நல்லா வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் எடுத்துக்கலாம். அந்த நபருக்கு 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3, பேங்க் 4. ஸோ இந்த மாதிரி 4 பேங்க்ல அவர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேங்க் 1 வந்து சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மாசம் மாசம் அவருக்கு அந்த பர்டிகுலர் பேங்க்ல வந்து 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து சேலரி அக்கௌண்ட்டா அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே பேங்க் 1ல சேலரி அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஸோ சேலரி கொடுக்கும் போதே இப்போ நீங்கள் டேக்ஸ்க்கு அப்ளிகபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட் பொடிச்சிட்டு தான் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளத்தை வந்து போட்டு விடுவாங்க. ஸோ அப்போ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த நபர் என்ன பண்ணுறாரு, பேங்க் 1ல சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ சம்பளம் வந்த உடனே அவர் இந்த அமௌண்ட்டை மற்ற பேங்க் அக்கௌண்ட், அவருடைய ஓன்ல மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ பேங்க் 2ல வந்து சேவிங்ஸ்க்காக, எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் பேங்க் 2 மெயின்டைன் பண்ணுறாரு. அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பேங்க் 2ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி பேங்க் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெபாசிட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி அந்த மாதிரி வந்து போட்டுட்டு வருவாங்க ஒரு சில பேர். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். ஸோ அதனால அதிகமாக எந்த பேங்க்ல கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இஎம்ஐ கட்டுறதுக்காக, இஎம்ஐ பர்பஸ்க்காக அந்த 4வது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் 5 பேங்க் அக்கௌண்ட் கூட ஒரு சில பேர் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ பொதுவாகவே சேலரி அக்கௌண்ட் அப்படின்னாவே அது வந்து ஒரு டேக்ஸ் டிக்ளேர்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சேலரி அக்கௌண்ட் இருந்தால் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா டேக்ஸ் உங்களுக்கு எதுவுமே அப்ளிகபிள் வராது. ஏன்னா பேன் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து லிங்க் ஆகிருக்குது. இப்போ இந்த பேங்க் 3 வந்து டெபாசிட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து ஸ்லாப் ரேட்டில் வந்தீங்க அப்படின்னா, ரைட்டுங்களா? அப்போது சேலரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்ல. சம்பளத்திலேயே டேக்ஸ் பிடிச்சி தான் வருது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து நார்மலாக ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு உங்ககிட்ட வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக 1,00,000 ரூபா கேஷ் வேணும், கடனாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 4 பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எதுனா ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க. 1,00,000மோ 2,00,000மோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே அவரோட இப்போ தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு அவர் கை காசு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த 2,00,000 ரூபா அமௌண்ட்டை உங்ககிட்ட வந்து திருப்பி கொடுக்குறாரு. அப்படி திருப்பி கொடுக்கும்போது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க இன்கேஸ் வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் 2,00,000 ரூபா உள்ள வரும்போது எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரூஃப் கேட்கும்போது, இல்லை நான் பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அவருக்கு தான் கொடுத்தேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு மறுபடியும் 2,00,000 ரூபா வந்திருக்கு, நான் வந்து கடன் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க காமிச்சிக்கலாம். இது ஒண்ணு. இதுவே உங்களுடைய நண்பர் என்ன பண்றாரு, அந்த 2,00,000 ரூபா அமௌண்ட்டை கேஷா கொண்டாந்து உங்க கையில கொடுக்குறாரு. சரிங்களா? பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத காரணத்தினால கேஷா கொண்டாந்து உங்க கையில கொடுக்குறாரு. நீங்க அந்த கேஷ் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றீங்க. பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்றீங்க. ஸோ அப்படி டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நீங்க டேக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தகவல் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுடைய நண்பர் என்ன பண்றாரு, வேற ஒரு நண்பர்கிட்ட சொல்லி 2வது நண்பர் மூலமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2,00,000 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ அப்பயும் பாத்தீங்கன்னா வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா உங்களுக்கு 2,00,000 ரூபா வந்திருக்குது. ஸோ அப்பவும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அந்த 2,00,000 ரூபாய்க்கு நீங்க டேக்ஸ் கட்டணும். இப்போ 3வதா ஒரு சினாரியோ சொல்றேன்.
உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உங்க நண்பருடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க டைரக்டா 2,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம நீங்க போய் கேஷ் வித்ட்ரா பண்றீங்க. 2,00,000 பேங்க்ல இருந்து எடுக்குறீங்க. உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து அந்த கேஷ கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட குடுக்குறீங்க. அவரு அந்த 2,00,000 திருப்பி குடுக்கும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ இப்படி இருக்கப்ப என்ன ஆகும்? நீங்க பேங்க்ல இருந்து 2,00,000 எடுக்கும்போது பேங்க் ஓகே இவர் வந்து செலவுக்காக வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. மறுபடியும் இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு 2,00,000 உள்ள வரும்போது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்ளிகபிள் அமௌண்ட்டா வந்துரும். ஸோ அதனால ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ளணும். யாருக்காவது நீங்க பணம் அனுப்புறீங்க பேங்க்ல இருந்து பணம் அனுப்புறீங்க, ஒரு கடன் தொகை குடுக்குறீங்க அப்படின்னா, எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களோ, அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா வந்து சால்வ் ஆயிரும். அதே மாரி இப்ப நீங்க கேஷா வித்ட்ரா பண்ணி உங்க நண்பருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, திருப்பி வாங்கும்போது நீங்க கேஷா வாங்கிக்கிட்டு, அத வந்து பேங்க்ல போடாம நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட்ட நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இது யாரும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அதே மாரி 5,000, 10,000 இந்த மாரி குடுப்போம். மறுபடியும் வந்து வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல கேஷ்லயே வரும். அத நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருக்கப்ப, உங்களுக்கு 1 வருஷத்தினுடைய முடிவில் வந்து அதிகமான அமௌண்ட் இருந்ததுன்னா, டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் தரப்புல இருந்து நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.